வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா சபரி அண்ட் ஆதிரை 2 பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஆதிரை சொன்னாங்க, எனக்கு என்ன நடந்துச்சோ என்ன பண்ணானோ எஃப்ஜே அதே தான் வந்து வியானாவுக்கும் பண்ணான் அப்படின்னு வந்து கரெக்டாக சொன்னாங்க. என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஸோ என்னைய வந்து என்கிட்ட பேசிட்டு நல்லா எல்லாமே பண்ணிவிட்டு கடைசியில் வந்து அது வந்து வெளியே ப்ரொஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு நாள் நல்லா பேசுவான், ஒரு நாள் நல்லா பேச மாட்டான், அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அதே மாதிரி நான் வெளியே இருந்து பார்க்கும்போது அந்த கானா வினோத்தை வந்து ஓஸ்ட் பெர்ஃபார்மராக சூஸ் பண்ணுறது வந்து அவன் கையில் தான் இருந்துச்சு. ஒன்று வியானா இல்லை கானா வினோத். அதை கானா வினோத்தை வந்து அவன் சூஸ் பண்ணது காரணம் ஒன்று சொன்னான். ஸோ வியானாவும் நானும் ஒன்றா போனால் ஒன்றா இருக்கிறது மாதிரி ப்ரொஜெக்டாக வெளியே போய் தெரிஞ்சிடும், அதனால தான் நான் கானா வினோத்தை சூஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து சொன்னான். எதுக்கு அப்படி சூஸ் பண்ணணும்? அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க, அவனும் பேசுகிறான், அதுவும் பேசுது. ஸோ அது வெளியே ஆல்ரெடி போயிருக்கு. இப்போ 2 பேரும் உள்ளே இருந்தால் அது வெளியே போனால் என்ன ஆகிட போகுது? ஸோ அது அவனுக்கு வந்து பழகணும், அதாவது யூஸ் பண்ணிக்கணும். பட் வந்து அதை வந்து வெளியே தெரியக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் இருக்கான். ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணுறேன்னு நினச்சி ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து கரெக்டாக வந்து எஃப்ஜே பற்றி சொன்னாங்க. ஸோ சபரிக்கு வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நாங்கள் 2 பேரும் வெளியே, அதாவது நாங்கள் 2 பேரும் ஒன்றா போனால் வந்து அது வந்து தப்பாக போயிடும் வெளியே அப்படின்னு வந்து சபரிக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சபரி வந்து சொன்னார். ஸோ எனிவே எஃப்ஜியோட அந்த பிளானை வந்து கரெக்டாக வந்து ஆரோரா அண்டு ஆதிரை வந்து சபரிக்கு வந்து புரிய வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சபரி வந்து இனிமேல் தெரிஞ்சுக்குப்பாருன்னு நினைக்கிறேன் எஃப்ஜியை பற்றி.